Hey guys, ஒரே டேயில் 5 பிரைட் ஹேண்டில் பண்ண போகிறோம். வித்தின் 2 days 7 பிரைட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் கண்டினியூஸாக 21 ஹார்ஸ் பக்கம் நின்றுருக்கோம். நான் அதுக்கப்புறம் என்னோடய டீம். ஸோ அந்த ஒரு சின்ன சீரீஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ பிரைடுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். மெயினாக ஃப்ளார்ஸ், ஜுவல்லரி எல்லாமே. ஸோ என்னோட பிரைடல் பேக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ரஷ் க்ளீனிங் எல்லாமே பண்ணிவிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய பவுட்ரு ஒரு கேர்லெஸ்ஸான பேக்கேஜிங்னால ஃபுல்லாக கொட்டிடுச்சு. ஸோ அதனால் ப்ராடக்ட்டும் நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபுல் அதர் ப்ராடக்ட்ஸ்லையும் டஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர்க்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே, அது எல்லாத்தையுமே தனித்தனி ஒரு பேக்கில் பேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஃபவுண்டேஷன், கன்சீலர்ஸ் எல்லாமே ஒரு பேக்கில், அதுக்கப்புறம் ப்ளஷ், சில இம்பார்ட்டண்ட்டான மிக்சிங் லிக்விட்லாம் ஒரு பேக்கில், அப்புறம் பஃப், அதுக்கப்புறம் லேஷ் அதெல்லாம் ஒரு பேக்கில், பேலட் எல்லாமே ட்ராலியில், லிப்ஸ்டிக் தனி பேக்கில், சில மற்ற பவுடர், செட்டிங் ஸ்ப்ரே, அப்புறம் மற்ற கன்சீலர் பேலட்ஸ் எல்லாம் தனியாக ப்ரிசர்வ் பண்ணிப்பேன். பிஃபோர் டே வாங்கின ஃப்ளார்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக எனக்கு வேணுங்கிற மாதிரி காம்பேக்டாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு கேரி. ஸோ இந்த சீரீஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு பார்க்குறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ப்ளஷ் ஆஃப் பிரைட்ஸ் ஃபாலோ பண்ணி